அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நகர்வுகள் வாரந்தோறும் ஒவ்வொரு செவ்வாய் பிரித்தானிய நேரம் 8 மணி பிரதான செய்திகளை தொடர்ந்து இடம்பெறுகின்றது உலக நகர்வுகள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இணைந்து உலக நகர்வுகளை அவதானித்து உயிரோடை உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இது இடம்பெறுகின்றது. இங்கே கலையத்தில் அரசு அவர்கள் இணைந்திருக்கின்ற வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று உலக நகர்வுகள் நிகழ்ச்சி முதலில் நாங்கள் ரஷ்யாவிலிருந்து ஆரம்பிப்போம். ரஷ்யாவில் பாரிய தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. டொனால்ட் டிரம்பினுடைய வருகைக்கு பின்னர் அங்கே கொஞ்சம் அமைதியாக இருந்தது. ஆனால் இப்பொழுது பேச்சுவார்த்தை புலம்பி இருக்கின்ற நேரத்தில் மீண்டும் தாக்குதல் ஆரம்பித்திருக்கின்றது. கர்க்ஸ் பகுதியில் பாரிய ஒரு தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. நேற்று என்ன நடந்தது என்று கூறுவீர்கள்? உண்மையில் கர்க்ஸ் பகுதியில் மிக பாரிய ஒரு தாக்குதல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 8 கிராமங்களை ரஷ்ய படையினர் விடுவித்து விட்டதாக கூறுகிறார்கள். இதற்கு அதாவது கடந்த வருடம் கர்க்ஸ் பகுதியை உக்ரைன் படையினர் கைப்பற்றிய பிற்பாடு தொடர்ச்சியாக இடம்பெற்ற நடவடிக்கைகளில் இப்போது கர்க்ஸ் பகுதி முற்று முழுதாக ஒரு சுற்றி வளைப்புக்குள் வந்தது போன்றுதான் வெளிநாட்டு ஊடகங்கள், பொலிட்டிகோவாக இருக்கலாம் அல்லது டெலிகிராஃபாக இருக்கலாம், ஒவ்வொரு ஊடகங்களும் அதைத்தான் கூறுகின்றது. ஆனால் உக்ரைன் படையினர் தாங்கள் அவ்வாறு இல்லை, தங்களுக்கு தொடர்ச்சியாக தாங்கள் அந்த இடங்களை தக்க வைத்திருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் வரைபடத்தில் பார்க்கும் போது பெருமளவாக 3/2 பகுதியை அவர்கள் இழந்து விட்டார்கள் போலதான் தெரிகின்றது. இந்த நிலையில நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது ஞாயிற்றுக்கிழமை ரஷ்யாவின் சிறப்பு படையணியினர் ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தார்கள். அதாவது ஆபரேஷன் பொட்டக் என்று சொல்றது, நடவடிக்கை பொட்டக் என்றுதான் அதன் பெயர். அது கிட்டத்தட்ட 800 படையினர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் பெருமளவானவர்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். உதாரணமாக 11வது ஏர்போர்ன் பிரிகேடாக இருக்கலாம், 30வது மோட்டரைஸ்ட் ரைபிள் ரெஜிமெண்ட், ஏர் அசால்ட் ரெஜிமெண்ட், மற்றது அத்மா ஸ்பெஷல் போர்சஸ் என்றது. இந்த படையணிகளை சேர்ந்த கிட்டத்தட்ட 800 பேரை இந்த நடவடிக்கைக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். முன்னணி எல்லை, அதாவது கர்க்ஸ் பகுதியின் உக்ரைன் முன்னணி காவல் நிலையில் இருந்து 15 கிலோமீட்டர் உள்ளுக்கு வந்திருக்கிறார்கள். இந்த கேஸ் பைப்லைனுக்கு இருக்கிற கேஸை வெளியேற்றி விட்டு அதற்குள் முதல் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஏஆர்ஐ பம்ப் பண்ணி இருக்கிறார்கள், ஆக்சிஜனை பம்ப் பண்ணி விட்டுட்டு அந்த கேஸ் பைப்லைனுக்குள்ள அந்த 15 கிலோமீட்டரும் அவர்கள் நடந்துதான் மூவ் பண்ண வேண்டும். அப்ப நடந்து மூவ் பண்ணுற நேரத்தில் அவர்கள் அங்க தங்கி இருப்பதற்கான வசதிகள், உணவு விநியோகம், நீர் விநியோகம், கழிப்பறைகள் எல்லாவற்றையும். ஆனால் நீங்கள் அந்த பைப்லைனை பார்த்தீர்கள் சொன்னால் 1.5 மீட்டர் விட்டம் உள்ளது. அதற்குள் தான் அவ்வளவத்தையும் செய்திருக்கிறார்கள். மெல்ல மெல்ல இறங்கி கிட்டத்தட்ட 3 கிழமைகள் பயிற்சியை எடுத்திருக்கிறார்கள். 3 கிழமைக்கு பின்னர் அவர்கள் சின்ன சின்ன குரூப்பாக 4 நாட்களுக்குள் அதற்குள் இறங்கி நகர்ந்திருக்கிறார்கள். நகர்ந்து இந்த சுத்மா பகுதியில் இருக்கிற இண்டஸ்ட்ரியல் சோனுக்கு தான் அது வந்திருக்கிறது. அப்ப அங்கு வந்த பிற்பாடும் அவர்கள் காத்திருந்திருக்கிறார்கள். அங்கிருந்து உத்தரவு வரும் வரையில். உத்தரவு வந்த பின்புதான் பின்பக்கமாக இருந்து தாக்கி இருக்கிறார்கள். இந்த தாக்குதலில் உக்ரைன் படையினர் உண்மையா நிலை குலைந்து போனார்கள். அவர்கள் 15 கிலோமீட்டருக்குள் உள்ளுக்குள் ரஷ்யாவின் ஒரு மிகப்பெரிய கிட்டத்தட்ட 800 பேர் பட்டாலியன் படையினர் திடீரென்று தாக்குவது அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியாகத்தான் இருந்திருக்கிறது. வீடியோ காணொலிகளை நீங்கள் பார்க்கும் போது பெருமளவான கவச வாகனங்கள் எல்லாம் எரிந்த நிலையில் இருக்கின்றன. அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், சிறப்பு படையணியினர் தானே, அப்ப அவர்கள் சிறு சிறு குழுக்களாக பிரிந்து ஊடுருவி விட்டார்கள். அப்ப பல இடங்களில் உதவிக்கு வந்த வாகனங்கள் எல்லாம் தகர்க்கப்பட்டிருக்கின்றன. ஆளில்லாத தாக்குதல் விமானங்களையும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதே சமயம் உக்ரைன் கூறுகிறது, தாங்கள்
F-16 வகை விமானத்தையும் மிராஜ் மிராஜ் 2000 வெர்ஷன் 5 என்றது அண்மையில் பிரான்ஸ் வழங்கியிருந்தது. அதையும் தாங்கள் பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. இன்னும் அந்த சண்டையின் முழு விவரம் தெரியவில்லை. உக்ரைன் கிட்டத்தட்ட 10,000 படையினர் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ரஷ்யாவை பொறுத்தவரையில் கூறுகிறார்கள் இப்போது உக்ரைனுக்கு இருக்கிறது ஒரே ஒரு சப்ளை லைன் தான் இருக்கிறது என்று சொல்லியும் அந்த சப்ளை லைனுக்கும் தொடர்ச்சியாக அடித்துக் கொண்டிருப்பதாக கூறுகிறார்கள். ஆனால் உக்ரைன் ராணுவ தளபதி கூறுகிறார் தாங்கள் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டதாக கூறுகிறார்கள். காணொலிகளை பார்க்கும்போது பெருமளவான படையினர் சரணடைந்து கொண்டிருப்பதையும் சரணடைந்தவர்களை கொண்டு செல்லப்படுவதையும் அமெரிக்காவின் அப்ராம் A1 டேங்குகள் வந்து இழுத்துச் செல்லப்படுவதையும் பெருமளவான நேட்டோவின் கவசவாகனங்கள் ஆங்காங்கே சிதறை கிடப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப இந்த உக்ரைன் அதிபர் சவுதி அரேபியாவுக்கு பேச்சுக்களுக்கு செல்கின்ற அதே சமயம் ரஷ்யா அங்காளி பக்கம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிக ஒரு அதாவது பகுதியை மீட்கும் ஒரு நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளது போலதான் தெரிகின்றது. ரஷ்யாவுக்கு இப்போதைக்கு பிரச்சனை என்னவென்று சொன்னால் உக்ரைனுக்கு தாக்குதல் நடத்தினால்தான் அது தற்போதைய நிலையை சில விலை தலைகளாக மாற்றிவிடக்கூடும். ஆனால் இது ரஷ்யாவுக்குள் உள்ளுள்ள பகுதி தானே, அதாவது தங்கள் பகுதிகளை மீட்கிறோம் என்ற ஒரு போர்வையில் இது இருக்கலாம். அப்ப அந்த கர்க்ஸ் பகுதி நடவடிக்கை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாக உக்ரைனுக்கு இருக்கலாம். உதாரணமாக கடந்த வருடம் அந்த கர்க்ஸ் பகுதி மீதான நடவடிக்கையை உக்ரைன் ஆரம்பித்த பிற்பாடு இன்று வரையில் கிட்டத்தட்ட 65,000 படையினரை உக்ரைன் அங்கு இழந்திருப்பதாக கூறப்படுகின்றது. அண்மையில் அமெரிக்காவின் உக்ரைனுக்கான பிரதிநிதி ஜெனரல் தர அதிகாரி அவர்தான் உக்ரைனுக்கான சிறப்பு பிரதிநிதி. அவர் பேசும்போது கூட கூறியிருந்தார் இந்த சண்டை ஆரம்பித்ததிலிருந்து கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் படையினர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இரு தரப்பிலும். அதுல கூடுதலா பாத்தீங்கன்னா ரஷ்யாவில் 1 லட்சம் பேர் கொல்லப்பட்டாலும் மிகுதி பேர் உக்ரைன் தான். இப்ப அப்படி என்று கணக்கு பார்க்கும்போது அவர் கூறுகிறார் ஒரு நாளைக்கு 600 படையினர் கொல்லப்படுகிறார்கள். ஒரு நாளுக்கு முதல் நீங்கள் போரை நிறுத்தினாலும் 600 பேரை காப்பாற்றலாம் என்று அவர் கூறியிருக்கிறார். இப்ப இந்த நிலையில் இந்த கர்க்ஸ் பகுதி மீதான தாக்குதல் வந்து உக்ரைனுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாகத்தான் இருக்கலாம். என்னென்று சொன்னால் 2வது உலகப் போரிலும் இந்த கர்க்ஸ் பகுதியில் தான் ஜெர்மன் படையினர் கடுமையான சேதத்தை சந்தித்ததாக கூறுகிறார்கள். ஒட்டுமொத்தமாக 2வது உலகப் போரை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 8,50,000 ஜெர்மன் படையினர் ரஷ்யாவில் தான் இறந்தார்கள். அதுதான் கிட்டத்தட்ட ராணுவ இயந்திரத்தை வந்து முடக்கிய தாக்குதலும் அதாகத்தான் இருக்கலாம். இப்போது உக்ரைன் ராணுவமும் இந்த கர்க்ஸ் பகுதியில் தான் முடக்க போகிறது போல நடக்கிறது. 2 வாரங்களுக்கு முன்னதாக இந்த போர் முடிவுக்கு வருவதற்கான ஒரு சாத்தியம் இருந்தது போல் காணப்பட்டது. புட்டின் அவர்கள் அதற்கு முழு ஆதரவையும் வழங்கியது போல். இனி உங்களுக்கு தெரியும் ஜெலன்ஸ்கிக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையில் நடைபெற்ற அந்த நாடகம். அதற்கு முன்னதாக மத்திய கிழக்கு நாட்டில் யுக்ரைன் இல்லாமல் ரஷ்யாவும் அமெரிக்காவும் அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட விடயங்கள் உங்களுக்கு தெரியும். இதனைத் தொடர்ந்து இப்பொழுது அமெரிக்காவுடைய வெளிவார அமைச்சர் மார்க்கோ ரூபியோ அவர்கள் மத்திய கிழக்கு நாட்டுக்கு நான் சவுதி அரேபியாவில் மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த தடவை யுக்ரைன் அங்கே பங்கெடுப்பார்களா அல்லது இந்த தடவையும் யுக்ரைனுடைய பங்களிப்பு இல்லாமல் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறப் போகின்றதா? இந்த தடவை உக்ரைனுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பேச்சுக்கள் தான் இடம்பெறப் போகின்றது. ஏற்கனவே உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கி வந்து சவுதி அரேபியாவுக்கு சென்றிருக்கின்றார். அவரின் பிரதம ஆலோசகரும் ஆண்ட்ரோய் ஜெப்மாக்கும் சென்றிருக்கின்றார். அதே சமயம் அமெரிக்காவின் வெளிவார செயலாளர் மார்க்கோ ரூபியோவாக இருக்கலாம், அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மார்க் வட்ஸாக இருக்கலாம், மற்றது மத்திய கிழக்குக்கான சிறப்பு பிரதிநிதியும் அங்கு செல்வதாக கூறப்படுகின்றது. இதில் இந்த பேச்சுவார்த்தை என்பது இந்த போரை நிறுத்துவதற்கான ஒரு பேச்சுவார்த்தையாகத்தான் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அமெரிக்கா வந்து முற்று முழுதாக இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவின் பிரைவேட் சேட்டலைட் கம்பெனிகள் கூட உக்ரைனுக்கான புலனாய்வு தகவல்களை வழங்குவதில் செயற்பட்டுக் கொண்டிருந்தன. அதற்கான பேமெண்ட் வந்து வாஷிங்டன் தான் வழங்கி கொண்டிருந்தது. யுஎஸ் நேஷனல் ஜியோகிராபிக்கல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி என்று சொல்றது NGA அது தனது செயல்பாட்டை நிறுத்தி இருப்பதாக கூறப்படுகின்றது. அதாவது மேக்சர் என்ற இன்னொரு செயற்கைக்கோள் நிறுவனம் அதுவும் தனது செயற்பாட்டை நிறுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது. அப்ப இதுகள் நிறுத்தினாலும் இப்போதைக்கு ஸ்டார்லிங் அதை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உக்ரைன் தற்பாதுகாப்புக்கு டிஃபென்சிவுக்கான புலனாய்வு தகவல்களை தாங்கள் வழங்குவதாக கூறுகிறார்கள். அமெரிக்காவின் நடவடிக்கைகளிலும் ஒரு சந்தேகம் இருக்கின்றது. அதாவது சிலவற்றை அவர்கள் அழுத்தம் கொடுத்தாலும் முற்றுமுழுதாக நிறுத்தவில்லை.
அதே போல போலந்துக்கு வந்த ஆயுதங்கள் இப்போதும் வந்து இறங்கி கொண்டிருக்கின்றன. அதாவது உக்ரைனுக்கான வளங்களை அவர்கள் நிறுத்தி இருக்கிறார்களே தவிர ஐரோப்பாவில் ஆயுதங்களை கொண்டு சேமிப்பதை தொடர்ந்து அமெரிக்கா மேற்கொள்வதாகவும் இப்போது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அப்ப இப்ப இன்னொரு மிரட்டலை உக்ரைனுக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது ஸ்டார்லிங் கிட்டத்தட்ட இலோன் மஸ்கின் அந்த நிறுவனம் வழங்கியது வந்து 40,000 டிவைசஸ் அங்கு பாவனையில் இருக்கின்றன. அதுதான் உக்ரைனின் எந்த தாக்குதலாக இருந்தாலும் உக்ரைனுக்கு ஒருங்கிணைத்து கொடுக்கிறது ரஷ்யாவுக்கு எதிரான தாக்குதல்களை. அதை சுவிச் ஆஃப் பண்ணினோம் என்று சொன்னால் உக்ரைன் முன்னணி நிலைகள் அத்தனையும் ஒரே அடியாக கொலாப்ஸ் ஆக போகும் என்று இலோன் மஸ்க் விரட்டியிருக்கிறார். அதற்கு போலந்தின் பிரதமர் ஒன்று கூறியிருக்கிறார், நீங்கள் அவ்வாறு நிறுத்த முடியாது, ஏனென்று சொன்னால் உங்கள் ஸ்டாலிங்குக்கு நாங்கள் வருடம் தோறும் $50 மில்லியன் பே பண்ணி கொண்டிருக்கிறோம் என்று. அதற்கு முஸ்க் சொல்லியிருக்கிறார் என்னென்று சொன்னால், பி குவைட் ஸ்மால் மேன் என்று. அதுல ஒரு பெரிய ஒரு அவரை அந்த ஸ்மால் மேன் என்று போலந்து பிரதமரை கூறியது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. அவர் என்ன கூறுகிறார் சொன்னால், நீங்கள் பே பண்றது வந்து இந்த கோஸ்டில் ஒரு ஃபிராக்ஷன் தான் என்று சொல்லி, நாங்கள் உங்களுக்கு மலிவு விலையில் தான் தந்திருக்கிறோமே தவிர நாங்கள் உண்மையாக அதற்குரிய விலையை சொல்லுவோம் என்று சொன்னால் உங்களால் முடியாது என்ற துறையில் தான் கதைத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இழுபறைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. உக்ரைனை ஏதோ ஒரு வழிக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் கொடுக்கப்படுற ஒரு அழுத்தமாகத்தான் இதனை பார்க்கலாம். இதே நேரத்தில் ரஷ்யா தொடர்ச்சியாக அழுத்தத்தை பிரயோகித்துக் கொண்டிருக்கின்றது. 2 பேரை நாடு கடத்தி இருப்பதாக கூறப்படுகின்றது. அது தொடர்பாக ரஷ்யாவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குமான முருகல் நிலை மேலும் மேலும் அதிகரித்து கொண்டு செல்கின்றது. உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், கடந்த வாரம் பிரித்தானியாவில் 6 பால்டிக் நாடுகளை சேர்ந்த 6 பேரை பிரித்தானிய அரசு கைது செய்திருந்தது. அவர்கள் ரஷ்யாவுக்காக உளவு பார்த்ததாக. அதே சமயம் இப்போது ரஷ்யா வந்து அங்கு ரஷ்யாவில் இருக்கின்ற பிரித்தானியா தூதரகத்தில் பணியாற்றிய 2 வாரங்களுக்குள் வெளியேற சொல்லி இருக்கின்றது. அவர்கள் வந்து அந்த ரஷ்யாவுக்குள் நுழையும் போதே பொய்யான தகவல்கள், அதாவது பொய்யான பேர், பொய்யான அட்ரஸ் எல்லாம் கொடுத்து அந்த தூதரகத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்றும், அவர்கள் உளவு தகவல்களை அதாவது உக்ரைனுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்றும் ரஷ்யா கூறியிருக்கின்றனர். இப்ப 2 நாடுகளுக்கும் இடையிலான முருகல் நிலை தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டுதான் செல்கின்றது. அப்ப அதே சமயம்தான் ரஷ்யாவின் வெளிவார அமைச்சர் லாரோவ் ஒன்று கூறியிருந்தார். அதாவது the last 500 years EU is normally epicenter of global conflict என்று சொல்லியிருக்கிறார். லாஸ்ட் 500 years EU தான் இந்த உலகத்தில் நடக்கிற அத்தனை மோதல்களுக்குமான மையப்புள்ளி என்று பேசியிருக்கிறார். ஏனென்றால் EU தான் இப்போது போரையும் தூண்டுகின்றது என்று சொல்லி, அதாவது அமெரிக்காவுக்கு எதிராக. இப்ப உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ உக்ரைனும் அமெரிக்கா அதிகாரிகளும் சவுதி அரேபியாவில் பேசுகிற அதே சமயம் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் செவ்வாய்க்கிழமை 30 நாடுகள் பிரான்சில் கூட உள்ளன இது தொடர்பாக பேசுவதற்கு. அதே சமயம் எதிர்வரும் சனிக்கிழமை பிரித்தானியா பிரதமர் ஸ்டாமர் வந்து ஒரு விர்ச்சுவல் கான்ஃபரன்ஸை வைக்க போகிறார் உக்ரைன் தொடர்பாக. இப்ப தொடர்ச்சியாக உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்குவது, உக்ரைனை பலப்படுத்துவது, உக்ரைனை எவ்வாறு முன்னகட்டுவது என்பதில் தான் அவர்கள் முக்கியமாக கவனம் செலுத்துகின்றார்கள். உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், உக்ரைன் அதாவது ஜெர்மன் புலனாய்வுத்துறை தலைவர், அதாவது புரூனோகா, அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார். இந்த போர் வந்து உக்ரைன் போர் வந்து ரஷ்யா உக்ரைன் போர் 2030ஆம் ஆண்டுக்கு முதல் முடியுமாக இருந்தால் அது ஒரு ஐரோப்பாவுக்கு மிக ஆபத்தானது. அதாவது இந்த போர் நடந்தால்தான் ஐரோப்பா பாதுகாப்பாக இருக்கும் என்றும், இது இன்னும் ஒரு இந்த 10 வருடத்துக்குள் முடியுமாக இருந்தால் அது ஐரோப்பாவை மிகவும் ஒரு ஆபத்தில் தள்ளும் என்று கூறியிருக்கிறார். அதற்கு உக்ரைன் முன்னாள் பிரதமர் வந்து ஜூலியா ரிமஸ்கெண்டோ அவர் கூறியிருக்கின்றார். அதாவது உக்ரைன் மக்களின் ரத்தத்தில் அல்லது உக்ரைன் மக்களின் உயிரில்
ஐரோப்பிய ஒன்றியம் தனது பாதுகாப்பை தேடுகிறது என்று அவர் கூறியிருக்கின்றார். என்று சொன்னால் இதில் இழக்கப்படுவது முழுக்க உக்ரைன் மக்களின் உயிரும் உக்ரைன் நாட்டின் அழிவும் தான். கூறினார்கள் அமெரிக்காவுக்காகத்தான் யுக்ரைன் போராடுகிறது என்று கூறியிருந்தார்கள் இல்லையா? உண்மைதான். இப்ப என்னன்னு சொன்னால் இந்த வாரம் மார்க்கோ ரூபியோ ஒன்றை கூறியிருந்தார். என்னென்றால் இது ஒரு ப்ராக்ஸி போர் ரஷ்யா அகெயின்ஸ்ட் அமெரிக்கா, அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான ப்ராக்ஸி போர் என்று கூறினார். அவர் என்ன கூற வர்றார் என்றால், இது எங்களுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போர், இதை நாங்கள் ஆரம்பித்தோம், இப்ப நாங்கள் நிறுத்த சொல்கிறோம், நீங்க நிறுத்துங்க அவர்கள். அப்ப என்னென்றால் நீங்கள் இதுக்கு இடையில் வந்தவர்கள், நீங்கள் இடையில் வந்து நீங்கள் கூலிக்கு அடிபட்டவர்கள் என்ற மாதிரி கொண்டு முடிக்கிறார். எங்களை போர் உங்களை கூலிக்கு கூப்பிட்டது, சரி நான் எஜமானார் நிப்பாட்ட சொல்லும் போது நீங்கள் நிப்பாட்ட வேண்டும் என்ற ஒரு நிலை. அது அப்ப அந்த நாட்டின் பிரச்சனை. என்னன்னு சொன்னால் அவங்க இப்ப உண்மையை சொல்றாங்க, பல இடங்கள்ல உண்மையை சொல்றாங்க. உண்மை இல்லை, அவர் ஒரு வெளிவார செயலாளர். அப்ப அவர் தெளிவான உண்மையை சொல்கிறார். அதே போலதான் இப்ப அண்மையில் உங்களுக்கு தெரியும், இப்ப இதுல ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று நடந்திருந்தது இந்தியாவில, இந்தியா டுடே ஒன்று சேர்ந்தது, கன்க்ளேவ் என்று சொல்லி முன்னாள் சிஐஏயின் தலைவரும் அமெரிக்காவின் வெளிவார செயலாளருமான மைக் பொம்பியோ அதுல கதைச்சிருந்தார். அப்ப அவர் கதைக்கும் போது ட்ரம்பின் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லியிருந்தார், என்னென்ன திட்டங்கள் என்னென்ன என்று சொல்லி. அப்ப அவர் சொல்லும் போது சொல்லுகிறார், இப்ப இந்தியாவில் அதுல கேட்கப்பட்ட கேள்வி என்னென்றால், இந்திய அதிகாரிகள், அதுல இந்தியா தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவலும் இருந்தார் அந்த மீட்டிங்ல. ஆனால் அவர் கேள்வி கேட்கவில்லை. கேள்வி கேட்டவர்கள் எல்லோரும் தாய்வான் மீது சீனா படையெடுக்கும் போது அமெரிக்கா எவ்வாறு தாக்கும், சீனாவை எவ்வாறு அழிக்கும் என்றெல்லாம் தான் கேட்டார்கள். அதுக்கு அவர் கூறிய பதில் ஒன்றுதான், ஹொங்கொங்கை சீனா எவ்வாறு ஒரு வெடி இல்லாமல், ஒரு புல்லட்டை ஃபயர் பண்ணாமல் எவ்வாறு எடுத்ததோ அதே மாதிரி அவங்க தாய்வானையும் எடுப்பாங்க. போர் எப்பவும் நடக்கும் என்றும் சொல்ல முடியாது. என்ன சொன்னா அங்க ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்தாலே சரி. அது சில பல மைக் பொம்பியோ சொன்னது சரி போடுவாங்களே. என்னன்னு பார்த்தால், இந்த டிஎம்சி என்று சொல்கின்ற அந்த நானோ சிப்ஸ் கம்பெனி, அதை இப்ப ட்ரம்ப் எல்லாம அமெரிக்காவுக்கு எடுத்துட்டார். இப்ப $100 பில்லியன் அவங்க அங்கு முதலீடு செய்கிறார்கள், அங்குதான் நீங்க உற்பத்தி செய்ய போகிறார்கள். அப்ப அவர்களுக்கு ஓரளவு விளங்குகிறது. சில வேளை கொங்கோகை மேரேஜ் தாய்வான் போயிட்டு என்று சொன்னால் தாங்கள் அதை அந்த அங்க முதலிட்டதை, அந்த தொழில்நுட்பத்தை தங்கள் நாட்டுக்கு கொண்டு போய்விட வேண்டும் என்றும் கூறப்படுகிறது. அப்ப இது அவங்களோட நீண்ட கால திட்டம். இதுல பாருங்கள், இப்ப நாங்கள் சில சமயம் யோசிப்போம் தாய்வான் போர் நடக்கும், அது போர் நடக்காமலும் போகலாம். அதே போலதான் உக்ரைன் போர் ஆரம்பிச்சது, அதை எல்லோரும் யோசிக்கவில்லை இந்த வருடம் முடிந்து விடும் என்று. ஆனால் அவர்கள் முடிக்க வேண்டும் என்று நிற்கிறார்கள். பாதிக்கப்படுவது என்னன்னு சொன்னால் உக்ரைன் தான். கூறுவார்கள், 2 பேர் சண்டை பிடிக்கும் பொழுது 3வது ஆள் போய் மூக்க நுழைக்காதீங்கன்னு சொல்லுவார்கள் இல்லையா? அது இப்ப நாட்டுக்கும் அது சரியாக பொருந்தி இருக்கிறது போல் இருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் சமீபத்தில் நீங்கள் நடந்த கூட்டங்கள் தொடர்பாக, பாதுகாப்பு கூட்டங்கள் தொடர்பாக கூறும் பொழுது இவ்வாறான ஒரு நிலைமை அமெரிக்கா இப்படி ஒரு போக்கை கடைபிடிப்பதால் எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்த போகின்றது ஐரோப்பிய நாடுகளுக்கு? ஐரோப்பிய நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு என்னன்னு சொன்னால், அதை இப்ப சர்ஜி லாரோவ் ரஷ்யா வெளிவார அமைச்சரும் கூறியிருக்கிறார். அவர் கூறியது ஒன்றுதான், கடந்த 500 வருடங்களில் ஐரோப்பா தான் உள்ள போர்களுக்கெல்லாம் முதன்மையாக இருந்தது, போர்களை உலகில் தூண்டியதும். இப்ப அவர்கள நிலைமை, அதாவது அவர் கூறுகிறார் என்றால், இப்ப அவர்கள படைத்துறை வல்லமை என்பது தனியாக நின்று பிடிக்கக்கூடிய நிலையில் இல்லை என்று கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாது அவர்கள எக்கனாமிக்கலையாக என்றாலும், பொருளாதார ரீதியாக என்றாலும், சோஷலாக அதாவது சமூக ரீதியாக என்றாலும் அவர்களால் இப்போது தனிமையாக நின்று பிடிக்க முடியாத நிலைமை. அப்ப இதுவரை காலமும் அமெரிக்காவை தான் ஏதோ ஒரு வழியில் இந்த மோதல்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் இழுத்து விட்டிருந்தது. இப்போது அது மெல்ல மெல்ல தகர்ந்து வருகின்றது அந்த நிலைமை. அமெரிக்கா ஏதோ ஒரு வழியில் தனது நிதி நிலைமையை தக்க வைப்பதற்கு அமெரிக்கா முற்படுகின்றது. என்னென்னு சொன்னால், இப்ப நீங்கள் பார்க்கலாம், கடந்த 2 வருடங்களில், அதாவது 2021ஆம் ஆண்டிலிருந்து 2023ஆம் ஆண்டு வரைக்கும் கூட அமெரிக்காவின் கடன் சுமை 3 ட்ரில்லியனாக எகுதியது. அவர் கூறுகிறார்கள், அந்த 3 ட்ரில்லியன் என்பது பிரித்தானியாவின் ஒரு வருட ஜிடிபி. அப்ப அந்த அளவுக்கு இறக்கி போகும்னா இன்னும் 3 வருடம் தான் அமெரிக்கா இந்த நிலைமை நீடிக்குமாக இருந்தால் அமெரிக்கா ஒரு 3 வருடம் தான் தாக்கு பிடிக்கலாம் பொருளாதார ரீதியாக. அப்ப அதை ஏதோ ஒரு வகையில் சரி செய்ய வேண்டும். அவர்கள் கூறுகிறார்கள், இந்த பெடரல் கவர்மெண்ட்
அங்கு இப்ப கிட்டத்தட்ட $1.6 டிரில்லியன் இந்த சோசியல் செக்யூரிட்டியால பெனிஃபிட்டாக போயிருக்கிறது. அதில் ஒருத்தர் எப்ப கிளைம் பண்ணியிருக்கிறார் என்று சொன்னால் 350 வருஷமாக ஒருத்தர் கிளைம்ல இருந்திருக்கிறார். அதான் அவன் சொல்றாங்க என்று சொன்னால் அமெரிக்கான்ற நாடே 250 வருஷமா தான் இருக்குது. ஆனால் ஒருத்தர் சோசியல் செக்யூரிட்டி ஃபண்ட் வந்து 350 வருஷமா கிளைம் பண்ணி எடுத்திருக்கிறார் என்றால் எவ்வளவு ஊழல் நடந்திருக்கிறது, எவ்வளவு அதாவது பெடரல் சிஸ்டத்தில் இருந்து அதன் நிதிகளை குறைச்சு தாங்கள் 2 டிரில்லியனை இப்போதைக்கு சேமிக்கலாம் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அப்ப சேமிக்க வழிகிட்டதால் நேற்று பங்கு சந்தை பாரிய சரிவை சந்திச்சிருக்கிறது. உண்மைதான். இது எவ்வாறான பின்னடைவை ஏற்படுத்த போகின்றது பொருளாதார வளர்ச்சிக்கு? பங்கு சந்தையும் அவங்க தங்களுக்குள்ளதான் வச்சிருக்கிறாங்க. அவங்களே குறைச்சு அவங்களே வாங்கி திருப்பி அவங்களே கூட்டி வித்து போடுவாங்க. அதான் அந்த பிரச்சனை. இப்ப ரஷ்யாவை நீங்க பார்க்க, இந்தியாவை நீங்க பார்க்கல. இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெயை வாங்கி வருஷம் முழுக்க வித்து 75 பில்லியனை உழைக்க அதானின்ற பங்கு சந்தையை கவிட்டு அவங்க 150 பில்லியனை காலி பண்ணிட்டாங்க. பட் டபுள் மடங்கு அந்த சிஸ்டம். அதான் இப்ப ஒரு பிரச்சனை. இப்ப இந்தியாவை பொறுத்தவரையிலும் இந்தியா முற்று முழுதாக வெளியேற முடியாத நிலையில் இருப்பது என்று சொன்னால் பொருளாதாரத்தில டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. அமெரிக்காவிலேயோ எல்லாத்திலும் இப்ப உண்மையில் நீங்கள் பாத்தீங்கன்னா இந்தியா இப்ப இலங்கையில ஒரு கார் ஏன் அவ்வளவு விளைவிக்குது என்று சொன்னால் இறக்குமதி செய்கிற கார்களுக்கு 100% 300% டாக்ஸ் போடுறாங்க. என்ன அந்த நாடுகள்ல லக்ஸரி வெஹிக்கிள் பாவிக்கிறது குறைவு. அப்ப பாவிக்கிறாக்கள் செல்வந்தர்கள் என்றபடியால் அவங்க அப்படி போடுறாங்க. ஆனால் இப்ப மேற்குலக நாடுகள் அப்படி இல்லை, அது எல்லோரும் தான் பாவிப்பது உண்டு. ஆனால் ட்ரம்ப் என்ன செய்கிறார் என்று சொன்னால் இப்ப இந்தியாவிலும் அப்படித்தான் 100% டாக்ஸ் வெஹிக்கிள். இப்ப ட்ரம்ப் என்ன செய்கிறார் என்று சொன்னால் நீங்கள் 100% டாக்ஸ் வெஹிக்கிளுக்கு போடுறீங்க, இப்ப நானே உங்களோட பொருட்களுக்கு 100% போடக்கூடாது என்றால் இந்தியாவால ஒன்றும் செய்ய விளங்கப்படுத்தவும் இந்தியாவால முடியாம கிடக்கிறது. அப்ப அப்படியான நிலைமைதான் இப்ப கனடாவா இருக்கலாம், மெக்சிகோவாக இருக்கலாம். அப்ப இப்பயும் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், அதாவது இந்த வாரம் ட்ரம்ப் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், நாங்கள் அதாவது டெரிஃபால கிட்டத்தட்ட நிறைய பில்லியன்ஸ் டாலர்கள் வரப்போகிறது, எனவே அமெரிக்க மக்களின் மேல் ரிச்சாகத்தான் இருப்பார்கள் என்றுதான் அவர் கூறுகிறார். இப்ப கிரீன்லாண்டையும் அதான் கூறுகிறார், நாங்கள் 2வது உலக போருக்கு பின்னர் உங்களுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் செய்திருக்கிறோம். அமெரிக்கா ஒரு கிரேட் நேஷன், நீங்கள் அமெரிக்காவோட இணைகிறதோ இல்லையோன்றதை நீங்கள் முடிவெடுங்கள், நீங்கள் எல்லோரும் அமெரிக்கன் சிட்டிசனா மாறுவீங்க. 4-5 சொற்பதங்கள் வைத்திருக்கிற கிரேட் பியூட்டிஃபுல் அவர் உரையாடும் பொழுது கூறுவார். அமெரிக்கா பொறுத்த மட்டும் இரட்டை போக்கை கடைபிடிக்கின்றது. இப்ப பாருங்கள், ரஷ்யா தொடர்பாக கையாளும் பொழுது ஒரு விதமாகவும், இஸ்ரேல் பலஸ்தீனம் தொடர்பாக கையாளும் பொழுது இன்னும் ஒரு விதமாக அவர் கையாளுகின்றார். அது அவருடைய இரட்டை போக்கை இது வெளிப்படுத்துகின்றது. அப்படி என்றால் இப்ப இவர் எவ்வளவு கூறினாலும் இந்த உலக பரப்பில் அதை சரியாக சென்றடையாத ஒரு நிலைமை இருப்பது. இனி பாருங்கள், காசாவில் மின்சார விநியோகத்தை இஸ்ரேல் துண்டித்திருக்கிறது. இது அடிப்படை மனித உரிமை மீறலாக எல்லோரும் கூறுகிறார்கள். இதை செய்வதால் இஸ்ரேல் என்னத்தை சாதிக்க போகின்றது, இதனால் அமெரிக்கா என்னத்தை சாதிக்க போகிறது? உண்மைதான். காசாவில மின்சாரத்தை நிறுத்தி இருக்கிறார்கள். மனிதாபிமான பொருட்களை கூட மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தான் விளைவித்தார்கள். அங்கு கேட்பார் யாரும் இல்லை என்றதும், இந்த இன்டர்நேஷனல் சிஸ்டம் வந்து யுஎன்ஓ, யூனிசெஃபோ அல்லது இந்த ஊடகவியலாளர்கள், எல்லைகளற்ற ஊடகவியலாளர்கள் சங்கமோ எல்லாம் அந்த இன்டர்நேஷனல் ஓர்டர் வந்து கொலாப்ஸ் என்றுதான் கூறலாம். முற்று முழுதாக உடைந்து விழுந்து விட்டது என்பது தெளிவாக தெரிகிறது. இனி இது ஒரு உதாரணம். இது வெவ்வேறு இப்ப ஆசிய நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகளும் இது பரவும். நாளைக்கு அவங்களையும் போய் ஒரு கேள்வி கேட்க முடியாது. இப்ப சிரியாவில் இடம்பெறுவதை பாருங்கள். அசாத், அதாவது சிரியாவின் கடற்கரையோரம் கடந்த வாரம் இடம்பெற்ற சம்பவங்களில் கிட்டத்தட்ட 2000 பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறார்கள். எல்லோரையும் கூட்டிக் கொண்டு சென்று சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 7000 மக்கள் வந்து ரஷ்யாவின் தளத்துக்குள் அகதிகளாக தஞ்சம் அடைந்திருக்கிறார். இப்ப ரஷ்யா தான் இப்போது அந்த மக்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. ரஷ்யாவிலிருந்து தான் உதவி பொருட்கள் வந்து கொண்டிருக்கிறது. இப்ப ஐக்கிய நாடுகள் சபை இந்த விசாரணை குழு ஒன்று போய் இறங்கி இருக்கிறது. ரஷ்யாவின் பேஸ்ல தான் இறங்கி இருக்கிறது விசாரணைகள் நடத்தும். இப்ப ஆனால் மேற்குலக நாடுகளில் இப்ப அயர்லாண்டாக இருக்கலாம், ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம், ஜெர்மனாக இருக்கலாம், அவர்கள் கண்டனம் தெரிவித்தார்களே தவிர அதற்கு அப்பால் அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. அவர்கள் அதுக்கான அந்த நாடுகளும் இவர்களை கேட்க போவதும் இல்லை. ஏனென்று சொன்னால் மேற்குலகமே இப்ப அவ்வாறு தான் இருக்கிறது.
ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கலாம், எல்லோரும் அவ்வாறுதான். அதாவது சிஸ்டம் முற்றுமுழுதாக குழம்பி விட்டது. இப்ப ஐரோப்பாவை பொறுத்தவரையில் ஐரோப்பா சமாதானத்துக்கு எதிராக நிற்கிறதே ஐரோப்பா என்ற ஒரு ஒரு கருத்துருவாக்கம் தான் உருவாகி கொண்டிருக்கிறது. எல்லா நாடுகளிலும் குழப்பம் விளைவித்ததாக. அப்ப இது இஸ்ரேலுக்கு இன்னும் வசதியாக போய்விட்டது. தாங்கள் எதை செய்தாலும் யாரும் கேட்க முடியும். அடுத்தது ட்ரம்பை பொறுத்தவரையில் அமெரிக்க அரசு தலைவர், அவர் அவர் தான் நினைச்சதுதான், தான் சொல்வதுதான் என்னும்போது அதை எதிர்ப்பதற்கும் யாரும் இல்லை. ரஷ்யா இதற்கு பல இடங்களில் மௌனமாக இருக்கின்றது. என்று சொன்னால் இது ரஷ்யா கொண்டு தெரிகிறது, இந்த சிஸ்டம் குழம்பி விட்டது, இது கொலாப்ஸ் ஆக போகிறது, இதில் தனக்குரிய ஒரு நல்ல ஒரு இடம் கிடைக்கும் என்பதும் ரஷ்யாவுக்கு தெரியும். ஏனென்றால் ரஷ்யாவை பொறுத்தவரையில் சீனாவோ இந்தியாவோ என்று சொல்லி இப்ப ரஷ்யா ஒன்றுதான் கூறினது என்னென்றால், நேட்டோவில் 30 நாடு 32 நாடு, இது ஒட்டுமொத்தமாக மேற்கொள்ளாம என்று பார்த்தால் 50 நாடு. இப்ப ரஷ்யா சொல்லிச்சுது, நீங்கள் 50 பேர்ரா, ஆனா உலகம் பெருசு, அங்கால 100 சொச்ச நாடுகள் இருக்கிறாங்க, ஏன் நாங்கள் அங்க எங்கள் கவனத்தை செலுத்தக்கூடாது? நீங்கள் 50 பேர், ஓகே இருந்து கொள்ளுங்கள் 50 பேர், ஆனால் உலகம் என்றது பெருசு என்றது. அதை அவங்கள் இந்த தென்மண்டல நாடுகள் என்று சொல்லி அதை அவங்கள் நிரூபித்து விட்டார்கள். அதுதான் இந்த அமெரிக்காவின் தற்போதைய மாற்றங்களுக்கும் கொள்கை மாற்றங்களுக்குமான காரணமாக இருக்கலாம். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், இதில் சிக்கப்பட்ட இதில் முக்கியமாக கடும் நெருக்கடியை சந்தித்து நிற்பது ஐரோப்பிய ஒன்றியம். ஐரோப்பிய ஒன்றியம் இப்போது தனியாக நிற்க வேண்டும். தங்களுக்குரிய இப்ப ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், தங்களுக்குரிய ஒரு டிஃபென்சிவ் போர்சஸ் உருவாக்க, உதாரணமாக பார்த்தீங்கன்னா நேட்டோவுக்கு பரலான ஒன்று, அதற்கு கிட்டத்தட்ட இவர்களுக்கு தேவைப்படுவது $870 பில்லியன். கிட்டத்தட்ட அமெரிக்காவின் ஒரு வருட பாதுகாப்பு, அமெரிக்காவின் பாதுகாப்பு செலவின $870 பில்லியன். அப்ப அமெரிக்காவுக்கு ஈடாக இவர்கள் அதை கட்டணும் நிற்கிறார்கள். இங்க நிதியை எடுக்கிறது என்பதுதான் இப்ப இருக்கிற மிக மிக முக்கிய பிரச்சனை. இப்ப நீங்கள் ட்ரம்ப் தொடர்பாக கூறும்பொழுது, ட்ரம்ப் பதவி ஏற்பதற்கு முன்னதாக இஸ்ரேல் பிரச்சனை ஓரளவுக்கு ஒரு சரியான பாதையில் போவது போல் இருந்தது. அப்புறம் அதை தொடர்ந்து இவர் வந்தவுடன் 3 கட்ட பேச்சுவார்த்தை ஆரம்பித்தார்கள். ஒரு கட்ட பேச்சுவார்த்தையோடு இப்பொழுது குழம்பி இருக்கின்றது போல் தெரிகின்றது. அது மட்டும் இல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஹமாஸுக்கு கடைசி எச்சரிக்கையும் விடுத்திருக்கின்றார். இந்த எச்சரிக்கை என்ன நடக்கப் போகிறது? கைதிகளை விடுவிப்பார்களா? அடுத்த 2வது சுற்று போர் நிறுத்தம் நடைபெறுவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறதா? உண்மையில் ட்ரம்பின் எச்சரிக்கை அடிக்கடி அவர் எச்சரிக்கை விடுவதும் தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்வதும் பாரிய குண்டுகளை இஸ்ரேலுக்கு வழங்குவதுமாக இருக்கிறார். இப்போது ஈரானையும் அவர்கள் குறிவைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப ஈரானுக்கு 2 ஆஃபரை கொடுத்திருக்கிறார்கள். ஒன்று தாக்குதலா அல்லது டீலா ஒன்றது ட்ரம்ப் கொடுத்த ஆஃபராக இருக்கிறது. ஈரான் அதற்கு எதுவும் பேசவில்லை. அவர்கள் தொடர்ச்சியாக தங்கள் படைத்துறையை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், படைத்துறை ஒத்திகைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பங்கு பஸ்டர் என்று சொல்லுகின்ற கிட்டத்தட்ட 900 கிலோ வெடிமருந்துள்ள குண்டுகளை கொடுத்திருக்கிறார்கள். கேட்டதுக்கு ஏன் அது முன்னே அமெரிக்க அரசு அதை வழங்க மறுத்திருந்தது, நீங்களே கொடுக்கிறீர்கள் என்று சொன்னதுக்கு அதை சிம்பிளா சொல்கிறார், அவர்கள் பே பண்ணி விட்டார்கள், நாங்கள் அனுப்பியிருக்கிறோம், அவர்கள் காசு தந்தார்கள், நாங்கள் வித்து விட்டோம் என்ற தனியில் பேசியிருக்கிறார். ஆனால் இதெல்லாம் எங்கு போய் முடியும் என்பதுதான் பிரச்சனை. என்னென்று சொன்னால், உண்மையில் ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான வர்த்தக உறவுகளும் சரி, ஸ்ட்ராட்டஜிக்கல் பார்ட்னர்ஷிப், இப்ப உதாரணமாக ட்ரம்ப் ஜனவரி 20 பதவி ஏற்கிற அதற்கு முன்னரே ஜனவரி 17 ஈரான் அரசு தலைவர் ரஷ்யாவுக்கு சென்று விட்டார். சென்று அங்கு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் உடன்பாட்டை எழுதிவிட்டார். SU-35 தர வேண்டும் என்றே கேட்டுவிட்டார். அது இடைமறைப்பு தாக்குதல் விமானங்கள். நாடுகள் அனைத்தும் மெல்ல மெல்ல தங்களை ஏதோ ஒரு வகையில் தயார்படுத்திக் கொண்டுதான் இருக்கின்றது. சீனாவை அமெரிக்கா போரில் சந்திக்கிறது என்பது கடினமான விடயம். அதாவது மைக் பொம்பியோவும் அதுதான் கூறினார், போர் என்ற போது இழப்பு இருபக்கவும் தான். இப்ப தாய்வான் TMC நிறுவனம் நின்றாலே உலகத்தின் பொருளாதாரம் அதால பாதாளத்துக்கு போய்விடும் என்ற துணியில் தான் பேசியிருக்கிறார். அப்ப ஏதோ ஒரு வகையில் இந்த போரை நிறுத்த வேண்டும். இப்ப ட்ரம்ப் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், தான் வந்த பிற்பாடுதான் இந்த 3வது உலக போரை நிறுத்தி இருக்கிறேன் என்று சொல்லி, பைடன் இருந்திருந்தால் இந்த 3வது உலக போர் நடந்திருக்கும் என்று சொல்லி, இப்ப ஈரானை தாக்கினாலே அது ஒரு 3வது உலக போராகத்தான் பரிணமிக்கும்.
ஏமன் படையினர் ஏமன் ஹூதிஸ் அமைப்பு கூட சொல்லிக்க தாங்களும் ரெடி. இப்ப இஸ்ரேல் வந்து காசா மீது மீண்டும் தாக்குதல் நடத்துமாக இருந்தால் தாங்கள் ரெடி. ஹிஸ்புல்லாக்களை பொறுத்தவரையில் ஹிஸ்புல்லாக்களை தலைமைப்பிடம் அடைந்தது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட தளபதிகள் கொல்லப்பட்டார்கள். ஆனால் அங்கிருந்து கிடைக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் கூறுகிறார்கள் அந்த 1,00,000 படையினர் அப்படியேதான் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த படை பலம் வந்து வீழ்ச்சி அடையவில்லை. அமெரிக்கா US-8 இருக்கலாம் அல்லது அமெரிக்காவாக இருக்கலாம். அமெரிக்கா வந்து லெபனான் ஆர்மியை பயன்படுத்தியதும் பயிற்சிகளை கொடுத்ததும் அமெரிக்கா. அப்ப லெபனான் ஆர்மி ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிராக இருக்கிறது. உதாரணமாக ஹிஸ்புல்லாக்கள் இத்தனை தோல்விக்கும் காரணம் அந்த லெபனான் ஆர்மி வந்து மேற்குலகத்துடன் நிற்பது. ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலான ஒரு நிலைமை. இதில் ஐரோப்பிய ஒன்றியம் இன்னொரு நிலையில் இருக்கின்றது. அடுத்ததாக அமெரிக்கா எதிர்பார்த்த பாடு இப்ப மைக் பொம்பியோ ஒன்றை கூறினார். இந்தியாவில் இடம்பெற்ற கருத்து கேள்வி பதிலின் போது தடைகளை விதித்தோம், போட்டோம். ரஷ்யாவில் தடைகளை அவர் கூறினார், தடைகளை போட்டோம். ஆனால் அமெரிக்காவின் பொருளாதாரத்தை விட ரஷ்யாவின் பொருளாதாரம் இந்த போருக்கு வளர்ந்திருக்கு. அவர் தடைகள் வேலை செய்யவில்லை. பால்டிக் கடல் ஊடாக ரஷ்யாண்ட கப்பல்கள் பெருமளவான எண்ணெய்களை சுமந்து செல்கின்றன. ஐரோப்பிய ஒன்றியத்தால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அடுத்தது அவர் ஒன்றை கூறினார். நீங்கள் இப்ப உக்ரைன் பேச்சு இந்தியா என்னென்று சொன்னார். இந்தியாவிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் இந்த உக்ரைன் ஏன் போரை நிறுத்துகிறீர்கள் என்ற துணியில் தான் கேட்கப்பட்டது. அதற்கு அவர் கூறியது ஒன்றுதான், ரஷ்யாவின் இராணுவம் உலகத்திலேயே ஒரு சிறந்த இராணுவம். அவர்கள்ட்ட அணு ஆயுதத்திலும் அவர் சூப்பர் பவர். அப்ப நீங்கள் அழிக்கலாம் நினைக்கிறீங்களோ? அது என்னென்றால் ஒரு ரஷ்யாவை பலவீனப்படுத்துவதற்கு நாங்கள் ஒரு தாக்குதலை நடத்தினோம். அது வெற்றி பெறவில்லை என்றால் என்ன செய்யணும்? நிறுத்த வேண்டும். அப்படியே தற்கொலை செய்யலாம். அப்படி எல்லாருமே போய் தற்கொலை செய்யலாம். அதான் மைக் பொம்பியோ பேச்சுக்கள் நல்ல தரமாக இருந்தது. அதே சமயம் இந்தியாவில் ஒன்று கேட்டார்கள். அதாவது ட்ரம்ப் வந்த பிற்பாடு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவுகள் நன்றாக இருக்கும். அதே சமயம் ஹாலிஸ்தான் அமைப்பை ட்ரம்ப் வந்து தடை செய்வாரோ அல்லது அழுத்தம் கொடுப்பாரோ? அதுக்கு மைக் பொம்பியோ கூறியது என்னென்றால், இது தொடர்பாக நாங்கள் கருத்து கூறவில்லை, அது ஒரு சென்சிட்டிவான மேட்டர். அப்ப இந்தியா நினைக்கிற மாதிரி அமெரிக்கா அந்த ஹாலிஸ்தான் அமைப்பை தடை செய்ய போவதில்லை. ஏனென்றால் மைக் பொம்பியோ வந்து CIA தலைவராக இருந்தவர். காலிஸ்தான் அமைப்பை உருவாக்கியதே அவர் தான். அப்புறம் அவர்கிட்ட போய் அமைப்பை தடை செய்வியோ அனுப்பியோன்னு கேட்டால் அவர் தெளிவா சொல்லிவிட்டார், இதை தொடர்பாக நான் எதுவும் கூற விரும்பவில்லை என்று கூறிவிட்டார். அப்ப நீங்கள் அந்த மாநாட்டை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விகளில் எந்த விதமான பெரிய அளவிலான வேல்யூ இருக்கவில்லை. ஆனால் எல்லாத்தையும் கவுண்டர் பண்ண அளவுக்கு அவர் கதைத்திருக்கிறார் என்பது அவர்கள் மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரிகள். ஆனால் அவர் என்னென்றால் தான் ட்ரம்பின் எந்த ஒரு பதவியிலும் இருக்கல. இப்ப அவரின் பதவிக்குல இருக்கிறது வந்து ஜோன் ராட்க்ளிஃப் தான் இருக்கிறார். தான் அந்த அவர்களுக்குரிய ஒரு ஆலோசகராக இருக்கிறார் என்று கூறியிருக்கிறார். கடந்த தடவை டொனால்ட் ட்ரம்ப் பதவியில் இருந்த பொழுது அல்லது பதவி விட்டு போகும் பொழுது இந்தியாவில் ஒருவர் டொனால்ட் ட்ரம்புடைய பெரிய ஒரு சிலையை வைத்து ஐ லவ் யூ ட்ரம்ப் என்று அழுது அவர் உயிர் விட்டவர் என்று செய்தி நான் படித்திருந்தால் அது உண்மை போய் எனக்கு தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது அவர் இந்த உலகப் போரை நிறுத்தி இருக்கிறார் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். உண்மையில் அவர் வந்து இப்படி நிறுத்தி விட்டுருக்காரு எங்களுக்கு தெரியாத. அப்போ அவர் அந்த பையன் அப்பொழுது கூறியது இப்பொழுது சரியாக இருக்கிறது போல் தெரிகிறது. இனி இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ காசாவை எப்படி ட்ரம்ப் தான் அது ஒரு பியூட்டிஃபுல் நிலப்பரப்பாக மாற்றுவேன் என்றெல்லாம் கூறியிருந்தார். அதுக்கு உடனடியாக அரபு நாடுகள் ஒரு மாற்றீடாக ஒரு திட்டம் ஒன்று கொண்டு வந்திருந்தார்கள். அதை இஸ்ரேலும் அமெரிக்காவும் அதை நிராகரித்திருக்கிறது. இது தொடர்பாக என்ன அப்படி என்றால் இங்கேயும் ஒரு சிக்கல் ஒன்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? உண்மைதான். அமெரிக்காவா, அதாவது ட்ரம்ப் கூறினதுக்கு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தெளிவாக பதிலடி கொடுத்திருக்கின்றன. ட்ரம்ப் கூறிய விடயம் என்னென்று சொன்னால் கிட்டத்தட்ட $100 பில்லியன் செலவாகும் அதை கட்டி அமைப்பதற்கு. அதை நாங்களே எடுத்து விடுவோம், அவர்களுக்கு வேறு இடத்தை அவர்களுக்கு வழங்கி விடலாம் என்று சொல்லி. ஆனால் இப்போது அரபு நாடுகள் கூறுகின்றது அதற்குரிய $57 பில்லியன் நாங்கள் ஒதுக்குகிறோம், அதனை கட்டி கொடுப்போம் என்று சொல்லி. இப்ப இதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அரபு நாடுகள் ஓரளவுக்கு ஒரு துணிச்சலாக இப்ப கதைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார்கள். அது இந்த கடந்த 100 வருடமாக இருந்த அமெரிக்காவின் எம்பயர்,
என்றது வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பது என்ற ஒரு வெளிப்பாடு. இப்ப இந்த வருடம் முடிவோட இந்த செனகல் பகுதியில் இருந்து கூட பிரான்ஸ் படையினர் வெளியேறுகின்றனர். அதாவது பெர்கினோ ஃபெசோ, மாலி, நைகர், சாட், இப்போது செனகல். அதாவது மேற்குலகம் மெல்ல மெல்ல ஆப்பிரிக்காவையும் இழந்திருக்கின்றது. அரபு நாடுகளிலும் பெருமளவு அதாவது முன்னைய போல இவர்களால் ஆதிக்கம் செலுத்த முடியவில்லை. எனவேதான் நீங்கள் கூறியது போல அவர்கள் கூறியிருக்கிற அவர்கள் இந்த மாநாட்டில் எடுக்கப்பட்ட முடிவு அது நாங்கள் காசை கொடுப்போம் என்று சொல்லி நாங்கள் கட்டுவோம் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். இப்ப இதில் இஸ்ரேலை பொறுத்தவரையிலும் இஸ்ரேலும் இப்போதே முன்னைய நிலையிலிருந்து இஸ்ரேலின் பலம் சரியாக குறைந்த நிலைத்தான் இருக்கிறது என்று சொன்னால் இப்போது அரபு நாடுகளாக இருக்கலாம், ஈரானாக இருக்கலாம், ஏமனாக இருக்கலாம், ஹிஸ்புல்லாக்களாக இருக்கலாம், தொழில்நுட்பத்தில் அவர்களும் தலைத்தவர்கள் இல்லை என்றதை அவர்களுக்குரிய கூட்டணி நாடுகள் உதாரணமாக பார்த்தீங்கன்னா ரஷ்யாவாக இருக்கலாம், சீனாவாக இருக்கலாம், வடகொரியாவாக இருக்கலாம். அப்ப இந்த நாடுகளின் ஆதரவு என்றது அவர்களுக்கு இருக்கிறதும் இந்த முன்னைய போல இவர்கள் எல்லாவற்றையும் தாங்கள் நினைத்தது போல நடத்திவிட முடியாத ஒரு நிலைதான் காணப்படுகின்றது. இன்னும் 2 விடயங்களை சுருக்கமாக பார்த்துக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியை கொண்டு வரலாம். சிரியாவில் அசாத்தினுடைய ஆட்சி கவிழ்ந்த பின்பு அங்கே ஓரளவுக்கு நிலைமை ஒரு சுமூகமான அல்லது ஒரு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பலாம் என்று இவர்கள் கூறியிருந்தாலும் அங்கே தொடர்ச்சியாக கிளர்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. கடந்த வாரம் கூட தாக்குதல் நடைபெற்றது. என்ன நிலைமை அங்கே? உண்மைதான். கடந்த வாரம் அதாவது அசாத் படையினர் இந்த மத்தியதரை கடல் பகுதி கடற்கரை ஓரம் இருந்த நகரில் இருந்த அசாத்தின் ஆதரவு படையினருக்கும் சிரியாவின் தற்போதைய அரசுக்கும் இடையிலான ஒரு மோதல் இடம்பெற்றிருந்தது. அதில் பெருமளவான மக்களை அவர்கள் மோதல்களுக்கு பின்னர் பெருமளவான மக்களை சுற்றி வளைத்து கைது செய்து நீங்கள் அந்த வீடியோ காணொலிகளை பார்க்கலாம். கூட்டம் கூட்டமாக சுட்டு படுகொலை செய்திருந்தார்கள். அங்கு ஒரு வைத்தியர் பெண் ஒருவர் என்று அளித்த அந்த வாக்குமூலத்தில் அவருக்கு தெரிவித்திருக்கிறார் தந்த கிராண்ட்பா உட்பட 2000 பேர் அங்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி. உண்மையில் அவர்கள் எல்லோரும் தாக்குதல் நடத்தியவர்கள் இல்லை. இவர்கள் தாக்குதல் நடத்தியவர்கள் வேறு யாரோ, ஆனால் இவர்கள் அந்த மக்களை கூட்டமாக கொலை செய்திருக்கிறார்கள், கொள்ளையடித்திருக்கிறார்கள் என்று சொல்லி கூறியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 7000க்கும் மேற்பட்ட மக்கள் ரஷ்யாவின் தளத்தை நோக்கி ஓடி இருக்கிறார்கள். குழந்தைகள், பெண்கள் எல்லோரும் இப்போது ரஷ்யாவின் தளத்துக்கு தான் அவர்கள் வைத்து பாதுகாக்கப்படுகிறார்கள். அண்டனோவ் 124 என்ற ரஷ்யாவின் விமானம் உதவி பொருட்களுடன் அங்கு சென்றிருக்கின்றது. இந்த நிலையில் இப்ப சிரியாவை பொறுத்தவரையில் அது காம்ப்ளிகேட்டடான நாடு. என்று சொன்னால் பல இன மக்கள் இருக்கிறார்கள், பல பிரிவுகளாக இருக்கிறார்கள். அவர்களை ஒருங்கிணைப்பது என்பது அங்கு முடியாத காரியம். அப்ப இப்ப ஈரானும் ஈராக்கும் ரஷ்யாவும் இணைந்து ஏதாவது ஒரு நடவடிக்கை, அதாவது ஈராக் தனது படையினரை தயார்படுத்தி வருகிறது, ஈரானும் தனது படையினரை தயார்படுத்தி வருகிறது. அதே நேரம் இஸ்ரேல் கூறுகிறது தனது இனத்தவர்களை காப்பாற்றுவதற்கு தானும் தயாராக இருப்பதாக சொல்லி கிட்டத்தட்ட சிரியாவை துண்டு போட போகிறார்கள் என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. இப்ப எந்த நோக்கத்துக்காக சிரிய அரசை கவிழ்த்துதோ மேற்குலகம், உதாரணமாக ரஷ்யாவின் மத்திய தரை கடற்பகுதியின் பிரசன்னத்தை குறைப்பதற்காக அதை நிறுத்தினார்களோ, ஆனால் அது நிறைவேறவில்லை. ஏனென்றால் ரஷ்யா அந்த தளத்தை அங்கிருந்து அகற்றவில்லை. எல்லோரும் பேசினார்கள் அந்த தளம் அங்கிருந்து அகற்றப்பட்டு லிபியாவுக்கு கொண்டு செல்ல போகிறார்கள். ஆனால் லிபியாவுக்கு ரஷ்யா அதை கொண்டு போகவில்லை. அங்குதான் அந்த தளம் இருக்கிறது. என்பதும் இந்த சிரியா இப்ப இருக்கிற நிலைமையில, மேற்குலகத்தின் நிலைமையில ஐரோப்பிய ஒன்றியத்தால் சிரியாவையோ அல்லது அமெரிக்காவினாலேயோ சிரியாவை காப்பாற்றவும் முடியாது. என்று சொன்னால் அதை கட்டி எழுப்புவதற்கு நிறைய பொருளாதாரம் தேவை. எல்லா கட்டமைப்புகளும் சீரழிந்து விட்டது. அப்ப இப்ப நடக்கிற இந்த மோதல் இன்னும் உச்சம் அடையும் என்று சொன்னால் பல மில்லியன் மக்கள் ஐரோப்பாவை நோக்கி படையெடுப்பார்கள். அப்ப ஐரோப்பாவுக்கு அது மிகப்பெரிய ஒரு இடம்பெயர்ந்த ஒரு அகதிகள் பிரச்சனையை கொண்டு வரும். அடுத்ததாக ஒரு பிரச்சனை அதை ஐரோப்பிய ஒன்றியம் சமாளிக்குமான்றதும் பிரச்சனை. எனவேதான் இப்போது ஐக்கிய நாடுகள் சபையின் விசாரணை குழு ரஷ்யாவின் தளத்துல போய் இறங்கி இருக்கிறது. விசாரணைகளை நடத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் போனபடியால் அங்கு இப்போது தாக்குதல்கள்
ஓரளவு குறைந்திருக்கு. குறிப்பாக கனடாவுடைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் பதவி திறந்திருந்தார் மாதங்களுக்கு முன்னதாக. அதனைத் தொடர்ந்து இப்பொழுது புதிதாக இங்கிலாந்து வங்கியின் முன்னாள் தலைவராக இருந்த மாக்கானி அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். பெரிய ஒரு அதிசயம் என்னவென்றால் 85 விழுக்காடோடு அவர் அந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்கின்றார். இது தொடர்பாக என்ன அவதானித்தீர்கள்? என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், அங்கு பலர் போட்டியிட்டு இருந்தாலும் ஏன் மாக்கானி தெரிவு செய்யப்பட்டார் என்று சொன்னால், அவர் கனேடியன் சென்ட்ரல் பேங்கின்றையும் தலைவராக இருந்தவர், பேங்க் ஆஃப் இங்கிலாந்தின் தலைவராக இருந்தவர். ஜெர்மன்ல அண்மையில் தெரிவு செய்யப்பட்டவரை பாருங்கள், ஒரு வர்த்தக சமூகத்தை சேர்ந்தவர் தான் அவர். அவர் எல்லா நிதி நிறுவனங்களிலும் தலைவராக இருந்தாரே தவிர அரசியலில் தலைவராக இருக்கவில்லை. அதே போலதான் நாம் இப்போது இருக்கிற பொருளாதார நெருக்கடியை, இப்ப ட்ரம்ப் ஒரு பிசினஸ் மேன், அப்ப கனடாவும் தனக்குரிய ஒரு பிசினஸ்காரரை தான் அங்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கு. வேண்டாம், யாரால் சமாளிக்க முடியும் என்பதுதான் இப்போது. எனவே நீங்க அந்த வாக்கு வீதத்தை பாருங்கள், 85.9%, கிட்டத்தட்ட 86%. ஆனால் இப்ப ட்ரம்போட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, இப்ப ட்ரம்ப் நீங்கள் பலரோடு பேசும் பொழுது அவர் ஒரு பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ்மேன் என்று சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் இன்ஹெரிட் பண்ணினது, அவருடைய பெற்றோரிடம் இருந்து எடுத்தது. ஆனால் மாக்கானியை பொறுத்த மட்டும் கனடாவினுடைய நீங்கள் கூறியது போல் பேங்கினுடைய தலைவராக இருந்ததும், இங்கிலாந்தினுடைய பேங்கினுடைய தலைவராக இருந்ததும், ஒரு நல்ல ஒரு இமேஜையும் நல்ல அவருடைய திறமையை வெளிப்படுத்தி என்பதை பலர் சுட்டி காட்டியிருந்தார். இது நல்ல மாற்றம் என்று நீங்கள் பார்க்கிறீர்களா? உண்மைதான். இப்போது உலகம் ஒரு பிசினஸ் நோக்கித்தான் போய்கொண்டிருக்கிறது. இப்ப ரஷ்யாவின் இந்த பொருளாதாரம் தப்பி பிழைத்ததுக்குரிய காரணமும் ரஷ்யாவின் சென்ட்ரல் பேங்க், ஒரு பெண் சென்ட்ரல் பேங்க் கவர்னர், அத புட்டின் ஸ்பெஷலா அவருக்கு நீடிப்பு கொடுத்தே வைத்திருக்கிறார் என்றால் அவர்கிட்ட பாலிசி ஒரு பிரில்லியன். அவரை மேற்குலகம் என்னென்று விட்டு வைத்தது என்றுதான் எல்லோருக்கும். அவர்தான் இந்த பொருளாதார இவ்வளவு தடைகளுக்கு மீறியும் அந்த பொருளாதாரத்தை தக்க வைத்தது. அந்த தகுதியானவர்களை நீங்கள் தெரிவு செய்யும் போதே உங்கள் வெற்றி தீர்மானிக்கப்பட்டுவிடும். இப்ப நீங்கள் ஒரு ப்ரொஜெக்ட்ல அதற்குரிய கேப்பபிளான ஒருவரை போடும் போதே அரைவாசி நீங்கள் வெற்றி பெற்றுடுவீங்க. பிறகு அதுக்கு பிறகு உங்கள் செயற்பாடு. அப்ப அதுதான் இப்ப ஜெர்மனும் பாத்தீங்கன்னு சொன்னால் அவர் பிசினஸ் தான். எல்லா நாடும் பொருளாதாரத்தால் தான் சிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப ட்ரம்ப் என்ன கூறுகிறார்? ட்ரேட் போர் என்றுதான் கூறுகிறார். ட்ரேட் போரை சந்திப்பதற்கு நீங்கள் மிலிட்டரி மேனை போட முடியாது. கொண்டு வந்த வரிக்கு என்ன நடந்தது? அவர் கொண்டு வந்த வரிக்கு இப்ப மாக்கானி ஒன்றை கூறியிருக்கிறார். தாங்கள் இப்போது அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்கின்ற 30 பில்லியன் டாலர்கள் பெறுமதியான பொருட்களுக்கு வரிகளை விதித்திருக்கிறோம் என்றும், ஏப்ரலில் அதாவது ட்ரம்பின் வரி மேலும் அதிகரிக்கும் என்றால் தாங்கள் இன்னும் 125 பில்லியன் டாலர்கள் பெறுமதியான பொருட்களுக்கு வரிகளை அதிகரிப்போம் என்று கூறியிருக்கிறார்கள். இப்ப ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, வரியை போடுவது, பேருந்து நிப்பாட்டி வைப்பது, பேருந்து போடுவது, நிப்பாட்டி வைப்பது என்று. ஆனால் இந்த ட்ரம்ப் போடுவதும் நிப்பாட்டி வைப்பதும் போடுவது நிப்பாட்டி வைப்பா என்ன நடக்குதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, பங்கு சந்தை ஏறுது விழுகுது பாய். இதுல யாரோ ஒருத்தர் உழைச்சு கொண்டிருக்கிறார். இல்ல யாரோ உழைச்சாலும் ட்ரம்புக்கு இதை பற்றி விளங்கு என்று கூட ப்ளூம்பர்க் அதை பார்த்து கொண்டிருந்தேன். அவர்களே கூறுகிறார்கள், அவர் என்ன கதைக்கிறார் என்று அவருக்கே தெரியாமல் இருக்கிறார் என்று கூறுகிறார்கள். அதான் அப்படி உண்மையாது இல்ல, அப்படித்தான் நாங்களும் நினைச்சோம். ஆனால் பிரச்சனை என்னன்னு சொன்னால் எல்லோரும் அப்படி இல்லை கதைக்கிறார்கள். இப்ப ஜேடி வேன்ஸை பொறுத்தவரையிலும் அவரும் அப்படித்தான் கதைக்கிறார். அடுத்ததாக மார்க்கோ ரூபியோவை பொறுத்தவரையிலும் அவற்றை வேவ்லென்த்ல இருக்கிறாக்களை தானே எடுத்து வச்சிருக்கிறார். இல்ல, அதுக்கு உரிய காரணத்தையும் அவர்கள் வேண்டாம். இன்னொரு பொருள் இது இப்ப நடக்கிற இந்த சண்டையை நீங்கள் வலசி ஆராயணும் என்று சொன்னால் பொருளாதார கட்டுரைகளை தான் வாசிக்க வேண்டும், பொருளாதார நிபுணர்கள். அதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப ஒரு பொருளியல் நிபுணர்கிட்ட நான் கட்டுரையை வாசிக்கும் போது அவர் கூறினது இதுதான்: ஒரு வருடத்துக்கு 2 ட்ரில்லியனா அதிகரித்து கொண்டு போகுது கடன். அப்போ இன்னும் ஒரு 3 வருஷம் அல்லது அதற்கு முதலே கொலாப்ஸ் ஆயிடும் என்று தெரிஞ்சிட்டு தான் எல்லாருக்கும். இப்ப உள்ளுக்கிற எல்லாருக்கும் ஓரளவு நாங்கள் வெளியில என்னதான் சொன்னாலும் எங்களை உள்நிலைமை எங்களுக்கு தெரியும் தானே ஓரளவு. இப்ப அவங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிட்டு இன்னொரு 3 வருஷம் இப்ப பிரிக்ஸும் எழும்பி இவங்களும் தென்மண்டல நாடுகளும் ஒருங்கிணைஞ்சிட்டால் தப்பி பிழைக்க முடியாது. பொருளாதாரத்தை தக்க வைப்போம். இப்ப உதாரணம் பாருங்கள் என்றால் எல்லா தளங்களையும் அகற்ற போறாங்க அமெரிக்கா. 800 தளங்கள் இருக்குது. அது எக்ஸ்பென்சிவ் என்று கூறுறாங்க. இப்போ அந்த தளங்களை வைத்திருப்பதே தங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் என்று கூறுகிறார்கள். என்று சொன்னால் தளங்களை அகற்றுவது US8 என்றது அமெரிக்காவின் இன்ஃபுளுன்ஸ் ஒரு வெஹிக்கிள் என்றுதான் சொல்லுவாங்க. அதுதான் 80 விழுக்காட்டை குறைத்து விட்டார்கள். 23 விழுக்காட்டை குறைத்திருக்கிறார்கள். உண்மையில் அமெரிக்காண்ட இன்ஃபுளுன்ஸை உலகம் முழுக்க கொண்டு சென்ற வெஹிக்கிள் என்னன்னு சொன்னால் US8 தான்.
ஆனால் அதையே நிப்பாட்டுறார் என்று சொன்னால் ட்ரம்ப் அமெரிக்கான விரிவாக்கம் இல்லை என்றதான் அந்த அர்த்தம். இப்போதைக்கு அமெரிக்கான விரிவாக்கம் இல்லை என்றதை அவர்கள் தெளிவாக கொண்டு செல்கிறார். அப்ப இதுல எல்லா நாடுகளுக்கும் உஷாராயிட்டது. அப்ப மார்க் கார்னி வந்ததுல எந்தவித ஆச்சரியம் இல்லை. ஏன்னா கனடாக்கும் அப்படி ஒருவர் தான் தேவை. இப்ப ரஷ்யாவிலும் பாத்தீங்கன்னா புட்டினை பொறுத்தவரை எக்கனாமிக்ல தான் பிஹெச்டி, மிலிட்டரியில பிஹெச்டி. இப்ப உலகம் அந்த நிலைமையில இருக்குது. செலன்ஸ்கியை பார்க்கிறேன், செலன்ஸ்கியிடம் என்ன இருக்கிறார் ட்ரம்ப்? கனிம வளம் 500 பில்லியன், நான் 300 பில்லியன் தந்தேன், நீ 500 பில்லியன் திருப்பித்தான் வட்டியோட. அவருக்கு வட்டிக்கு பறிக்கும் விருப்பமான ஒரு விடயம் இல்லையா? நான் நினைக்கிறேன் இதோடு இன்றைய உலக நகர்வுகள் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வந்து மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம் அரசர்களே. நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.